அஸ்ஸலாமு அலைக்கும். ஃபஸ்ட் யூடியூப்பில் வந்து நான் போஸ்ட் பண்ணதுக்கு வந்து லாங் வீடியோ போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து மார்னிங்லேருந்து நைட் இஃப்தார் வரைக்கும் என்னென்னு பார்த்துருக்கோம். ஒரு லாங் வீடியோவாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு எழுந்திரிச்சாச்சு. அண்ட் இந்த அம்மா வந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா சேட்டு பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ கொஞ்சம் துணி முடிக்கிற வேலைலாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்து ரெசிபி வந்து இஃப்தாருக்கு வந்து எலிநீர் புட்டிங் பண்ணலான்ட்டு ஐடியா பண்ணியிருக்கேன். ஸோ அது பண்ணலாம். அது முடிஞ்சளவுக்கு நான் ரெசிபி வந்து ஷூட் பண்ண பார்க்குறேன். ஸோ என்கிட்ட அந்த ஸ்டாண்ட்லாம் இல்லை. ஸோ அதனால தான் வந்து என்னால் எதுவுமே செஞ்சால் கூட ரெசிபி ஷூட் பண்ண முடியல. பெருசாக தான் இருக்குது. ஸோ அது பார்ப்போம், இன்றைக்கி ட்ரை பண்ணணுன்ட்டு கண்டிப்பாக முடிஞ்சளவுக்கு ரெசிபி வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ அப்புறம் வந்து என் யூடியூப் சேனல் யாராச்சும் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா. ஓகே, இப்போது நம்ம வந்து ரெடி ஆகிட்டு குளிச்சுட்டு மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்துட்டு அப்புறம் லோகர் டைம் ஆகிடும். ஸோ தொழுதுட்டு இதுவாக செஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வேலையை கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். இளநீர் வந்து வாங்கியாச்சு செய்கிறதுக்காக. ஸோ அதுக்கப்புறம் ரெசிபி வந்து ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. பார்ப்போம். அடுத்து வந்து ஒரு மில்க் ஷேக் வந்து செய்ய போகிறேன். ஸோ அதுக்கு வந்து நான் வந்து வாழைப்பழம், பேரிச்சம், பாதாம், பிஸ்தா, முந்திரி, அப்புறம் ஜாரில் வந்து பாலும் கண்டென்ஸ்ட் மில்க்கும் நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஸ்வீட்னஸ்க்கு. ஏமா டேட்ஸும் ரொம்ப ஸ்வீட்னஸ் கொடுக்கும். ஸோ அதனால் கொஞ்சமாக லைட்டாக ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இது நல்லா வந்து மிக்சியில் கிரைண்ட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோன்னா இஃப்தாருக்கு ஒரு ஸ்மூத்தி மில்க் ஷேக் மாதிரி ரெடி ஆகிடும். போட்டுக்கலாம். இருக்கிற டேட்ஸ் எல்லாமே போட்டுக்கலாம். இது வந்து ரொம்ப வந்து நல்லா இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒரு ஹெல்த்தியாக ஒரு ட்ரிங்க் குடிக்கிற மாதிரி நல்லாயிருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இது வந்து க்ளீன் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் செட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ நம்ம மில்க் ஷேக் ஸ்மூத்தி வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் இது வந்து எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன்னா இஃப்தாருக்கு சாப்பிடும் போது, நைட் சாப்பிடும் போது நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ எப்படி இருக்குன்ட்டு லைக் பண்ணுங்கள். இப்போ நான் எங்கே கிளம்பிட்டேன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வீட்டுக்கு தான் போகிறேன். ஸோ லோகர் தொழுதுட்டேன். ஸோ தொழுதுட்டு வீட்டில் இருக்க வந்து போர் அடிக்குது. சரியாக தான் நானும் என் பொண்ணும் வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு அங்கே வந்து கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இருக்க போகிறோம். அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு ஒரு வீடியோ ஷேர் பண்ணுறேன். இப்போ இன்றைக்கி எப்படியோ எங்கள் அம்மா வீட்டில் வந்து இஃப்தாருக்கு ரெடி பண்ணிகிட்ருப்பாங்க. போய் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி டே 3யோட ரமதானோட இஃப்தாருக்கு என்னென்னு பார்த்துடலாமா? சமோசா, பேரிச்சம், அந்த ஸ்மூத்தி சொன்னால மில்க் ஷேக்கு, அப்புறம் எள்ளீர் புட்டிங், ஜூஸு, டேங் ஜூஸு, தண்ணி. அல்ஹம்துலில்லாஹ் இதுதான். ஸோ எல்லாருமே இதுவாக செஞ்சுக்கோங்க. உங்கள் துவாலையும் மீன் சேர்த்துக்கோங்க. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக நோம்பு திறந்தாச்சு. இப்போ வந்து சிங்கில் வந்து பாத்திரம் கிடக்கு. அதை பாத்திரம் தேய்ச்சிட்டு ஸோ அதுக்கப்புறம் சஹருக்கு சமைக்கணும். அவ்வளோதான். சஹருக்கு வந்து இன்றைக்கி வந்து என்ன மெனுன்னு நான் சஹருக்கு வந்து போடுறேன். நேற்று நான் போடலை, நேற்று டைம் ஆகிடுச்சின்னு நான் போடலை. ஸோ அதனால் இன்றைக்கி கண்டிப்பாக
இன்ஸ்டாவில் வந்து ஒரு ஷார்ட்டாக வந்து என்னென்ன வந்து ஆட் பண்ணுறேன் பாருங்கள். பாய்.